அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகுபவனுடைய 100% உச்ச பலன் ஆமாங்க இந்த 2025 நிறைவேறப் போகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் என்றால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான். அந்த ராகுவான் இந்த 2025 பயிற்சி அடைகிறார் நிச்சயமான முறையில். உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடு மீனம். அந்த மீனத்தில் இருந்த ராகு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு கும்ப ராசிக்கு வரப்போகிறார். கும்பம் என்பது சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நட்புக்காரக கிரகம், யோகக்காரக கிரகம். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த சனி பகவானும் பயிற்சி அடைந்து மீனராசிக்கு போகிறார். அதாவது ராகு இருந்த வீட்டில் சனியும், சனி பகவான் இருந்த வீட்டில் ராகும் என இடம் மாறி இருக்கப் போகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட யோகமான ஒரு காலகட்டம் இந்த 2025. அதனால் இதுநாள் வரையில் எதிர்பார்த்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பெரிய பதவி, பெரிய வாய்ப்பு, வெளிநாடு யோகம் போன்ற மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் அந்த உச்சம் தருவது உறுதி. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்று அரசியல் மாபெரும் வெற்றி பெறுவதும், சினிமா போன்ற வாய்ப்புகளில் கிடைத்து அந்த வாய்ப்பின் ரீதியாக பெயர், புகழ், பணம் என பெறுவதும், மற்றும் மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைத்து அந்த நிறுவனத்தையே தலைமை தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பவரும், மற்றும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் வாரிசு கிடைத்து நீங்கள் தாய் தந்தையாரோ அல்லது தாத்தா பாட்டியாகவோ மாறக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த செல்வாக்கை கொடுக்குது ராகு பகவான். மற்றும் வசீகரம் ஏற்படும். ஆமாங்க, புதிய நபர்களுடைய வசீகரம் உங்களுக்கு ஏற்படும். புதிய நபர்கள், புதிய உறவுகள், வேறு மொழி பேசக்கூடிய அறிமுகங்கள் கிடைத்து புதியதொரு வாழ்க்கையில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்கள். செல்வாக்கும் மதிப்பும் கௌரவம் உயர்வது நிச்சயம். மறைமுகமான வழி வேலை தொழில் மூலமாக கை நிறைய பணம் காசு சம்பாதிப்பீர்கள். அதேபோல் கல்குவாரி, கிரானைட்டு, கார்மெண்ட்ஸ் தொழில் மற்றும் ஆயுதம் கையேந்தி அந்த ஆயுதங்களை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தொழிலில் வெற்றி கொடி காண்பீர்கள். மற்றும் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் போன்ற தொழில்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நிரந்தரமான இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும். உங்களுடைய மிதுனத்திற்கு 4ஆம் வீடான கன்னியில் இருந்த கேது இடம்பெயர்ந்து சிம்மத்திற்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். அதனால் கல்வி தடை இனி இல்லை, சொத்துக்கள் தடை இனி இல்லை. சொத்துக்கள் தடையும் கல்வி தடையும் நீங்கி, இந்த 2 விஷயத்தில் தடை நீங்கி உங்களுக்கு அந்த காரியம் ஜெயித்தே தீரும், நடந்தே தீரும், முடிந்தே தீரும். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 12 ரிஷபத்தில் இருந்தவர் ஜென்மத்துக்கு உங்களுடைய ராசிக்கு உள்ள நுழையிறாரு. அதனால் சுத்தம், ஒழுக்கம் இதை நீங்கள் இந்த வருடம் கடைபிடிக்க வேண்டிய தார்மீக மந்திரம். நேர்முகமான வழியில் நீங்கள் பயணிங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டியது, கிடைக்க வேண்டிய தடையில்லாமல் கிடைக்கும். தவறான நபர்களை தவிர்ப்பதும், தவறான பழக்க வழக்கத்திலிருந்து மீண்டு வருவதும் உங்களுக்கு நல்லது. ஸோ தெய்வமும் அரசாங்கமும் இந்த 2ம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். இந்த 2025 வருகின்ற வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கங்க. தங்க யோகமும் வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிச்சயம் திருமண யோகமும் உண்டு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 2025 குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல், பிரார்த்தனை, பேலன்ஸ் இருக்குங்க, நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா 2025 அதை முடிச்சிடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். இந்த வெப்சைட் லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்து வந்து இப்பவும் நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.